வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பை 1 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சோம்பு, பட்டை சேர்த்துட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கூட வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்து இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி உருட்டி நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி போல் ஜூஸ் அடித்து அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எலுமிச்சை சைஸ் புளியாக கரைச்சி வடிகட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுமே நம்ம வேக வச்சுருக்க உருண்டையை சேர்த்துக்க வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்தாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்புருண்டை குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.